2017 தமிழ் சினிமாவை கலக்கிய சொதப்பிய நாயகிகள். தமிழ் சினிமா என்றாலே எப்போதுமே நடிகர்கள் கையில தான் இருக்கும். ஆனா இந்த வருடம் ஹீரோயின்கள் சோலோவாக நடித்த சில படங்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில இந்த வருடத்துல பிரபல நடிகைகள் யார் அதிக படங்கள் நடித்தார்கள், அதுல ஹிட் படங்கள் எத்தனை என்பதே இந்த விவரங்கள். நயன்தாரா, நண்பேண்டா, மாசு, தனி ஒருவன், மாயா, நானும் ரவுடிதான் என இவர் 5 படங்கள் நடித்து முதல் இடத்துல இருக்காரு. இதுல நண்பேண்டா சுமாராக ஓடினாலும் இதை தொடர்ந்து வந்த தனி ஒருவன், மாயா, நானும் ரவுடிதான் என தொடர் வெற்றிகளை கொடுத்துள்ளார். த்ரிஷா என்ன இருந்தால் பூலோகம், அப்பா டக்கர், தூங்காவனம் என 4 படங்கள்ல நடித்துள்ளார். இதுல என்ன இருந்தால் தூங்காவனம், பூலோகம் ஆகிய படங்கள் சுமாரான ஹிட் வரிசையில இடம்பெற்றிருக்கு. ஹன்சிகா புலி, ரோமியோ ஜூலியட், ஆம்பளை, வாலி என இவரும் 4 படங்களை நடித்தார். இதுல ரோமியோ ஜூலியட் படம் மட்டுமே சூப்பர் ஹிட் வரிசையில இடம்பெற்றிருக்கு. அனுஷ்கா என்ன இருந்தால் டப்பிங் படமான ருத்ரமாதேவி, இஞ்சி எடுப்பழகி, பாகுபலி என படங்கள் இவருக்கு வர என்ன இருந்தால் சுமார் ஹிட் அடிக்க பாகுபலி மகா ஹிட் அடித்தது. ஸ்ருதிஹாசன் இதுவரை தமிழில் நடித்த எந்த படங்களும் ஹிட் ஆனதில்லை. இதற்கு புலி படமும் ஒரு உதாரணமாக அமைய இதை தொடர்ந்து வெளிவந்த வேதாளம் மெகா ஹிட்டாக இவருக்கு திருப்பு முனையாக அமைந்துள்ளது. எமி ஜாக்சன் இந்த வருடத்துல ஆரம்பமே ஐப்படத்தின் மூலம் அனைவரையும் கவர்ந்தவர் எமி ஜாக்சன். ஆனால் இவர் நடிப்புல இந்த வருடம் வந்த தங்க மகன் பெரும் தோல்வியை கொடுத்துள்ளது. இருந்தாலும் 2.0, கெட்டி என பல படங்கள் இவர் கையில இருக்கு. சமந்தாவும் இதுவரை தமிழ்ல நடித்த படங்கள்ல நானி, கத்தி மட்டுமே ஹிட். இந்த வருடம் இவர் நடிப்புல வந்த 10 என்றதுக்குள்ள தங்க மகன் ஆகிய 2 படங்களுமே தோல்விதான். நித்யா மேனன் தமிழ்ல ஒரு வெற்றி படத்துக்காக காத்திருந்த இவருக்கு ஒரே நாள்ல இவர் நடித்த ஓ காதல் கண்மணி, காஞ்சனா பாட்டு ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று நித்யா மேனன் தனக்கான ஒரு இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்து விட்டார். தமன்னா இந்த வருடம் பாகுபலி படத்துல மட்டுமே நடித்துள்ளார். இந்த படம் இவருக்கு நல்ல பெயர் மட்டுமின்றி வசூல் ராணியாகவும் மாறியுள்ளது. ஜோதிகா 8 வருடங்களுக்கு பிறகு ஜோதிகாவும் 36 வயது நிலை படத்துல களமிறங்கி இன்றைய நாயகிகளுக்கு சவால் விடும்படி நடித்துவிட்டார். இதன் மூலம் இந்த வருடத்துல வசூல், படத்தெரிவு, ரசிகர்களை கவர்ந்தவர் என அனைத்திலும் நம்பர் 1 இடத்துல இருப்பது நயன்தாரா என்று தெரிகின்றது. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.